ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் போராட்டங்கள் வரும்போது, நான் சிவனை வழிபடுகிறேனே, எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் என்ற கேள்வி நம் எல்லோருடைய மனதிலும் எழும். சிவபெருமான் என்பவர் மிக எளிமையானவர், அன்பிற்கு கட்டுப்படுபவர். ஆனால் பிரபஞ்சத்தின் தர்மத்தை காக்கும் அந்த ஈசன் சில குறிப்பிட்ட செயல்களை செய்பவர்களிடம் இருந்து விலகி நிற்கிறார். நாம் செய்யும் சில தவறுகள் நமக்கே தெரியாமல் நம்முடைய கர்ம வினைகளை அதிகமாக்கி சிவனின் அருளை தடுக்கிறது. சிவபெருமானுக்கு பிடிக்காத அந்த 10 முக்கிய விஷயங்கள் என்னென்ன, எதை மாற்றிக்கொண்டால் நம் வாழ்வில் சிவனின் பேரருள் கிட்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் மிக விரிவாக பார்க்க போகிறோம். இது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்தி இறைவனை அடைய வழிகாட்டுவதற்காக மட்டுமே. முதலாவதாக, சிவபெருமான் வெறுக்கும் விஷயம் அகம்பாவம். சிவன் சுடுகாட்டில் சாம்பல் பூசி அமர்ந்திருப்பதே ஒரு பெரிய தத்துவத்தை சொல்லத்தான். நீ எப்பேற்பட்ட ராஜாவாக இருந்தாலும் இறுதியில் ஒரு பிடி சாம்பல் தான் என்பதுதான் அது. ராவணன் மிகச்சிறந்த சிவபக்தன், சாம வேதத்தை இசைத்து சிவனை மகிழ்வித்தவன். ஆனால் நான் தான் பெரியவன், கைலாய மலையையே என்னால் தூக்க முடியும் என்று அவன் கர்வப்பட்ட போது சிவன் தனது கால் பெருவிரலால் மலையை அழுத்தி அவன் கர்வத்தை அடக்கினார். நான் என்ற எண்ணம் எங்கே இருக்கிறதோ அங்கே சிவன் இருக்க மாட்டார். நீங்கள் எவ்வளவு பெரிய பதவியில் இருந்தாலும் இறைவனின் முன் நீங்கள் ஒரு குழந்தை என்பதை மறக்காதீர்கள். இரண்டாவதாக, பொய் பேசுவதும் வஞ்சகம் செய்வதும். சிவபெருமான் சத்திய சொரூபி. வாய்மையே சிவம் என்பது வாக்கு. ஒருவரை ஏமாற்றி பிழைப்பதோ, இல்லாத ஒன்றை இருப்பதாகச் சொல்லி பிறரை வஞ்சிப்பதோ சிவனின் தர்மத்திற்கு எதிரானது. குறிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்பவர்களை ஈசன் மன்னிப்பதே இல்லை. தட்சன் சிவபெருமானை அவமதிக்க நினைத்து வஞ்சகமாக யாகம் வளர்த்த போது அந்த யாகமே அழிந்து போனது வரலாறு. உள்ளத்தில் கள்ளம் வைத்துக்கொண்டு உதட்டில் சிவநாமத்தை சொன்னால் அது அந்த ஈசனை சென்றடையாது. தூய்மையான சத்தியமே சிவபெருமானின் இருப்பிடம். மூன்றாவதாக, பெற்றோரை அலட்சியப்படுத்துவது. சிவபெருமான் ஒரு முழுமையான குடும்ப தலைவராக நமக்கு வழிகாட்டுகிறார். விநாயக பெருமான் உலகை சுற்றி வர சொன்னபோது தன் பெற்றோரையே உலகம் என சுற்றி வந்து ஞான பழம் பெற்றார். இதன் மூலம் உலகிற்கு சிவன் சொல்லும் பாடம் என்னவென்றால், உன் கண்முன்னே இருக்கும் தெய்வங்களான பெற்றோரை மதிக்கத் தெரியாதவன் கண்ணுக்கு தெரியாத என்னை தேடி வருவதில் அர்த்தமில்லை என்பதுதான். வீட்டில் இருக்கும் வயதான பெற்றோரை அழவிட்டுவிட்டு நீங்கள் காசிக்கு சென்று கங்கையில் மூழ்கினாலும் உங்கள் பாவம் தீராது. நான்காவதாக, பக்தியை ஒரு நாடகமாக மாற்றுவது. இன்றைக்கு பலரும் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே பக்தி செய்கிறார்கள். நெற்றி நிறைய விபூதி பூசிக்கொள்வதும் பெரிய மாலைகளை அணிந்து கொள்வதும் மட்டும் பக்தி அல்ல. கண்ணப்ப நாயனார் காட்டில் வேட்டையாடி வந்தவர். அவருக்கு முறையான மந்திரங்கள் தெரியாது. ஆனால் தன் கண்ணையே இறைவனுக்கு கொடுக்க துணிந்த அந்த தூய அன்புதான் சிவனை மகிழ்வித்தது. அன்பே சிவம் என்பார்கள். உள்ளத்தில் அன்பு இல்லாமல் வெறும் சடங்குகளுக்காக செய்யப்படும் எந்த பூஜையையும் ஈசன் ஏற்பதில்லை. ஐந்தாவதாக, உயிரினங்களை துன்புறுத்துவது. சிவபெருமானின் மற்றொரு பெயர் பசுபதி. பசுபதி என்றால் அனைத்து ஜீவராசிகளுக்கும் தலைவன் என்று பொருள். அவர் நந்தியை வாகனமாக கொண்டவர், பாம்பை ஆபரணமாக அணிந்தவர். இதன் அர்த்தம் எல்லா உயிர்களிலும் அவர் இருக்கிறார் என்பதுதான். வாயிலா ஜீவன்களை அடிப்பதோ, தேவையின்றி அவற்றை காயப்படுத்துவதோ சிவபெருமானை நேரடியாக புண்படுத்தும் செயலாகும். ஒரு எறும்பை கூட துன்புறுத்தாமல் வாழும் கருணை உள்ளம் கொண்டவனிடம் சிவன் குடிகொள்கிறார். ஆறாவதாக, பெண்களை அவமதிப்பது. சிவன் அர்த்தநாரீஸ்வரர். அதாவது தனது உடலின் சரிபாதியை உமையவளுக்கு கொடுத்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான இடத்தை வழங்கியவர். சக்தி இல்லாமல் சிவமில்லை. ஒரு பெண்ணை துச்சமாக நினைப்பவன் அல்லது பெண்ணின் மனதை நோகடிப்பவன் செய்யும் எந்த தர்மமும் பலன் தராது. பெண்களை போற்றும் இடத்தில்தான் தெய்வங்கள் வாசம் செய்யும். தாயாக, சகோதரியாக, மனைவியாக இருக்கும் பெண்களை மதிப்பதே சிவபெருமானுக்கு செய்யும் மிகப்பெரிய வழிபாடு. ஏழாவதாக, பேராசை மற்றும் பிறர் சொத்தை அபகரித்தல். சிவன் ஒரு பிச்சைக்காரனைப் போல பிக்ஷாடனர் கோலத்தில் உலகை சுற்றி வந்தவர். தியாகத்தின் மறு உருவம் அவர். அடுத்தவருடைய உழைப்பை திருடி அல்லது அநியாயமாக பணத்தை பறித்து வாழும் வாழ்க்கை நரகத்திற்கு சமமானது. எனக்கு கிடைத்தது போதும் என்ற மனநிறைவு யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் உண்மையான செல்வந்தன். அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படுபவன் சிவனின் ருத்ர கோபத்திற்கு ஆளாக நேரிடும். எட்டாவதாக, பிரதோஷம் மற்றும் சிவராத்திரி போன்ற புனித காலங்களை வீணடிப்பது. பிரபஞ்சத்தின் ஆற்றல் அதிகமாக இருக்கும் இந்த நேரங்களில்
மது அருந்துவது அல்லது தீய செயல்களில் ஈடுபடுவது மிகப்பெரிய பாவமாக கருதப்படுகிறது. இந்த நேரங்கள் நம்முடைய ஆன்மாவை சுத்தப்படுத்த கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள். அந்த வாய்ப்புகளை அலட்சியப்படுத்தி கேளிக்கைகளில் ஈடுபடுவது நம்முடைய ஆன்மீக வளர்ச்சியை பல ஆண்டுகள் பின்னோக்கி தள்ளிவிடும். 9வதாக குருவை அவமதிப்பது. குருவே சிவம் என்பது ஆன்றோர் வாக்கு. ஒரு மனிதனுக்கு ஞானத்தை ஊட்டி அறியாமை என்ற இருளை நீக்குபவர் குரு. தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து கல்லால மரத்தடியில் சீடர்களுக்கு மௌனத்தாலேயே உபதேசம் செய்தவர் ஈசன். உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியரையோ அல்லது ஆன்மீக வழிகாட்டியையோ நிந்திப்பது உங்கள் அறிவு கண்ணை நீங்களே குத்திக் கொள்வது போலாகும். குருவின் ஆசி இல்லாதவனுக்கு இறைவனின் ஆசி கிடைப்பது கடினம். 10வதாக நம்பிக்கையின்மை. சிவன் இருக்கிறாரா மாட்டாரா என்ற சந்தேகத்தோடு செய்யப்படும் வழிபாடு வெறும் கல்லை வணங்குவதற்கு சமம். நம்பினோர் கெடுவதில்லை என்பதுதான் உண்மை. நீங்கள் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கும்போது ஒரு துளி கண்ணீருடன் சிவா என்று அழைத்தால் அவர் ஓடி வருவார். ஆனால் அந்த அழைப்பில் முழுமையான நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கையற்ற ஒரு பக்தனின் 100 ஆண்டு வழிபாட்டை விட நம்பிக்கையுள்ள ஒருவனின் ஒரு நிமிட பிரார்த்தனை மேலானது. இந்த 10 விஷயங்களை உங்கள் வாழ்க்கையிலிருந்து மெல்ல மெல்ல அகற்ற முயலுங்கள். சிவன் அன்பின் வடிவம். அவர் உங்களை தண்டிக்க மாட்டார். ஆனால் நீங்கள் செய்யும் இந்த தவறுகள் உங்களை அவரிடமிருந்து பிரிக்கிறது. தாழ்மை, சத்தியம், கருணை ஆகிய 3ஐயும் கடைபிடித்தால் கைலாயநாதன் உங்கள் இதயத்திலேயே வந்து அமர்வார். இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் சிவபக்தர்களுக்கு பகிருங்கள். ஓம் நம சிவாய் என்று கமெண்டில் பதிவிடுங்கள். சிவ அருள் என்றும் உங்களுடன் இருக்கட்டும்.